ஹாய் உலக ஜென்சி கிட்ஸ், டுகே கிட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் குட் மார்னிங். இயற்கை இயற்கை எல்லாத்துக்குமே குட் மார்னிங். ஐம்பூதங்களுக்கு கூட குட் மார்னிங் தான். சரியா? இந்த கதை உங்களுக்கு தான். என்னென்னா, தனி வீடு தேவையா? தனி வீடு தேவையா? தனி வீடு இந்த கல்யாணம் கட்டின உடனே தனி வீடு போகலான்னு சொல்லுவா பாரு, அந்த மாதிரி இல்லைப்பா, இது வேறு மாதிரி. அதாவது ஒரு நாய் ஆமாம், தொடக்கத்தின் போது அவசரம் காட்டுவார்கள் சிலர், பிறகு படிப்படியாக அவசரத்தை கைவிட்டு விடுவர். நம் விருப்பத்திற்கு ஏற்ப எங்கே கிடைக்கும் என்பார்கள். இதுதான் உண்மை. ஆரம்பத்தில் ரொம்ப அவசரம் ஓட போய் ஜிஎஸ்டி ரோட்டில் போய்ப்பார், என்ஹெச்சில் போய்ப்பார், ஓடுவானுங்க எங்கே ஓடுறானே தெரியாது. காரு ஈரு சைக்கிள் மயிர் மண்ணாங்கட்டி ஆடி கார் மயிறு கார்னு ஓடுறான். எங்கே ஓடுறான்னு அவனுக்கும் தெரியாது, எதுக்கு ஓடுறான்னு தெரியாது, சாப்பிட்றான்னு கூட தெரியாது, எதுக்கு சாவரன்னு கூட தெரியாத சாவரவனுங்களை போய் நான் மனிதனாக ஏற்றுக்கொள்வதில்லை. சரிவா? இப்போது இங்கே பார்த்தா ஒரு குளிர்காலம், பயங்கரமான மழை காலம், விடாமல் மழை பெஞ்சிக்கினே இருக்குது. அப்போது குளிரில் அப்படியே ஒரு நாய் ஒன்று நடுங்கி துடிக்கிறது, முடியல. அதால் என்னடா பண்ணலாம், எங்கடா ஒதுங்கலாம், தனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அங்கே போய் படுத்து கொள்ளலாமே, தங்கி இருந்திருக்கலாமே என்று வருந்துகிறது, வேதனைப்படுகிறது. சரி, ஓகே, நமக்கு எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்குது. அப்புறம் அப்படியே மழை விடுகிறது, குளிர் வந்து விட்டு போகிறது, வெயில் அடுக்கிறது. தன்னுடைய உடலை அப்படியே அந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து நல்லா ஜாலியாக இப்படி பிறந்து அப்படி டைப் போட்டு நல்லா அப்படியே தூங்குது. நல்லா அருமையாக உடல் நல்லா சௌகரியமாகிடுச்சு. இப்போ குளிர் போயிடுச்சுப்பா, ஜாலியாகிடுச்சுப்பா. இப்போ அது யோசிக்குது, என்ன யோசிக்குதுன்னா, நம்ம உடம்புக்கு, நம்ம நீட்டான உடம்புக்கு எங்கேருந்து போய் வீடு கட்டுறது, அதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி போயிடுது. இப்படி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அனைவருக்கும் இந்த உலகம் சொந்தமானது. அனைவருக்கும், இந்த உலகில் உள்ள 800 கோடி பேருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும். இல்லை, என்ன ஆச்சு? திருட்டு பசங்களுக்கு நீ ஓட்டை போட்டு அவனுங்கள வந்து நல்லா திருட விட்டுட்டேன். அதனால தான் ஒரு அரசியல்வாதி லட்சம் கோடி ரூபா வச்சுன்னுக்கிறான். ஒரு கவுன்சிலர் முதல்ல கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆடி காரில் போவான். இது யார் கொடுத்தது? இந்த இடத்தை யார் விட்டு கொடுத்தது? இளைஞர்கள் நீங்கள், வாலிப பெண்கள் நீங்கள். சரவணா ஸ்டோர்லேயும் மயில் பாத்திர கடையிலையும் ஸ்விக்கி ஃபுட்ஸா படித்த பசங்க, என்ஜினியருக்கு படிச்சுட்டு அதுக்கு நிறைய லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து படிச்சுட்டு போய் சோறு எடுத்துன்னு போய் கொடுப்பீங்க. ஃபாரினில் கொடுக்குறோம், அமெரிக்காவில் கூட டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து அந்த பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறான். அங்கே கொடுக்குற சம்பளம் என்ன? அங்கே என்ன சம்பளம்? ஒரு மணி நேரத்துக்கு $30 கொடுக்கணும். இல்லைன்னா அமெரிக்க அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு அவனை மூஞ்சி மேலேயே குத்தும். கொடுப்பானே $30 ஒரு மணி நேரத்துக்கு. அப்போது இப்போ 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ டாலர்ஸ் வச்சுப்பார். இங்கே உண்மை கொடுமை